மிதுன ராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத பொது பலன்கள். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/2025 14/5/2025 சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு விசுவாசு தமிழ் வருஷம் பிறக்குதுங்க. அதே மாதிரி சித்திரை மாதம் பார்த்தா சித்திரை 13ஆம் தேதி 26/4/2025 ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வாக்கிய முறையில் ராகு கேது பயிற்சி நடக்கிறது. சித்திரை மாதம் 13ஆம் தேதி, சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசி பயிற்சி அடைகின்றார். வாக்கிய முறையில் குரு பயிற்சி இந்த சித்திரை மாதத்திலே 2 அருமையான பயிற்சி, ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி உள்ள ஒரு மாதமாக சித்திரை மாதம் பிறக்கிறது. உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தோன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கான பொது பலன்கள். மிதுன ராசி இருக்கக்கூடிய மிருகசீடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துடைய மிதுன ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன்கள். சித்திரை மாதம் பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ராகு பகவான் இணைந்திருக்காங்க. அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறதால சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதமாக கொஞ்சம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவுகள் வரப்போகுது. அந்த செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அதே மாதிரி பாக்கியஸ்தான் செஞ்சக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா ராகு நிலையை உங்களுக்கு எதிர்பார்த்த சில செலவுகள்லாம் கொஞ்சம் வைப்பாங்க. அந்த செலவை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் கையில் கிட்ட பணத்தை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் சேர்த்து வச்ச பணம்லாம் கொஞ்சம் விரயமாகக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு விரயசானி பாதிக்கப்பட்டதால் கொஞ்சம் அதிக அலைச்சலும் உங்களுக்கு இருக்கும். அந்த அலைச்சலை மனசுக்கு ஒரு சோறும் உள்ளுக்கும் சோறும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய நிலை தான் ஏற்போகுது. உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அது முதல் தான் அந்த உடல்நிலை உங்களுக்கு சரியாக போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் நெருங்கிய உறவு வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக கூறப்போகுது. கொஞ்சம் மனசாமல் ஏற்பட போது உங்களுக்கு கணவன் மனித கொஞ்சம் ஒரு வேற்றுமையும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் கொஞ்சம் சில விஷயங்களை உட்காந்து பேசுவது, சில இடங்களே கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. உங்களுக்கு குழந்தைகளால் சிறு பிரச்சனைலாம் ஏற்படலாம் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டங்களும் மன அமைதியும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணெய் செலவு பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு செய்யுங்க. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், எவ்வளோ செலவுன்னு கொஞ்சம் திட்டம் போட்டு செலவு பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். உங்களுக்கு திருமண முயற்சி தான் இருந்துச்சுன்னா திருமண முயற்சி கொஞ்சம் சிறு சிறு தடங்கள் தடையெல்லாம் ஏற்படலாம் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வரன் பார்ப்பதை கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செய்யுங்க. நீங்கள் அவசரப்படலாம் படாதீங்க. நீங்கள் ஏன்னா அவசரப்பட்டீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைப்படி கொஞ்சம் ஒரு தவறான ஒரு அரணை நிச்சயக்கூடிய காலகட்டம் வருவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வரன் பார்ப்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் பொறுமையை கிடைப்பது நல்லது. உங்களுக்கு அவசரப்பட்டு இந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்கள் உத்தியோக அன்புன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நன்மை எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அதே சமயம் வேலை சுமையும் உங்களுக்கு மிக கடுமையாக இருக்க போகுது. உங்களுக்கு மேலதிகாரிலாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருந்துக்குவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய சக ஊழியர்களும் உங்களுக்கு எந்தவித சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுடைய வேலைகளை யாரையும் எதிர்பார்க்காமல் நீங்களே இருந்து முடிச்சுட்டு போங்க. யாரையும் நம்பி எந்த பணியும் தயவு செய்து ஒப்படைக்காருங்க. அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு பொறுமையாக நிதானமாக முடிச்சுட்டு போங்க. அரையும் குறையும் சில விஷயங்களை முடிச்சுட்டு போனால் தேவையில்லாத பிரச்சனை வரலாம். சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெரிதுபடுத்தக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதனால் நிதானமும் பொறுமையும் மிக மிக அவசியம் உங்கள் பணியில் உங்களுக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் கொஞ்சம் பணியாற்றக்கூடிய அன்புகள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துருங்க. வேகப்படுறதோ உணர்ச்சி வைப்பதோ கொஞ்சம் தயவுசெய்து வேண்டாம். அலுவலகத்தை விட்டுக்கிட்டு போகிறதுக்கு அமைதியாக போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொடுக்கணுங்க. சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் அவங்களுடைய சொந்த பிரச்சனை தலையிடாதீங்க. அவங்க பிரச்சனை பார்த்துக்குவாங்க. அதனால் யார் பிரச்சனையும் தலையிடாமல் உங்கள் பணியை நீங்கள் அமைதியாக விட்டுக்குட்டு செஞ்சாலே உங்களுக்கு நல்லது. அதனால் உங்களுடைய நலனை கொஞ்சம் பாதுகாப்பது கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் கொஞ்சம் கடைபிடித்தால் போதும். உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார அன்புகள் பொதுவாக பார்த்தோன்னா சந்தையில் கொஞ்சம் கடுமையான போட்டியை சந்திக்க நிலை ஏற்படுது உங்களுக்கு. அந்த போட்டியில் நீங்கள்
சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறீங்க. விற்பனையும் லாபத்தையும் பாதுகாத்துக்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கு உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கடுமையான போராட்டத்தை பண்ணால் தான் உங்களுடைய விற்பனையும் சுமாராகும், லாபம் சுமாராக பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடுங்கணுங்க. வெளிநாடு பயணங்கள் முதல் போனால் போயிட்டு வாங்க, அது முன்னே லாபம் கிடைக்க போது உங்களுக்கு. புதிய முதலெலாம் கொஞ்சம் முயற்சி செய்வதோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. சக கூட்டாளிகிட்ட சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படலாம்லாம் கொஞ்சம் மனதுக்கு ஒரு அமைதியின்மை இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக பேசுங்கள், பழகுங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற பிரச்சனைலாம் கொஞ்சம் ஏற்படுது. கொஞ்சம் தவிர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தவிர்க்க பொறுமையாக இருங்க. மாணவ மாணவி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு இந்த கல்வி சம்மந்தப்பட்ட கிரகங்கள்லாம் கொஞ்சம் சுபம் பெறவில்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேற்கல்வி சம்மந்தமான முயற்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் இப்பயே யோசித்து என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோன்னு ஒரு முடிவாக இருப்பது நல்லது உங்களுக்கு. அதிகம் இந்த வெயிலில் போய்ட்டு கொஞ்சம் குறைச்சிங்க. உணவு பழக்கவங்களாம் தேவையற்ற வெளி உணவை சாப்பிட்றத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். பிற மாணவர்கள் கொஞ்சம் நெருங்கி ரொம்ப டீப்பாக பழகுவதை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. அதே மாதிரி அவங்க கூட வெளியில் போவதையும் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள். தேவையற்ற பிரச்சனை மாற்ற வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எந்த ஒரு சந்தேகத்தையும் உங்களுடைய ஆசிரியருடைய அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக அமைப்போது. உங்களுக்கு விவசாய அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகம் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. உங்களுக்கு விவசாய அன்புகளுக்கு பார்த்துங்க, வயல் பண்ணல கொஞ்சம் ரொம்ப கடுமையாக நீங்கள் உழைச்சா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் விவசாயத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு அடிப்படை வசதிலாம் கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம், அதிக வெயில் இருக்கலாம், தண்ணி போடுற ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் பேர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படைய காலகட்டம் அமைதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழைய கடலாம் அடைக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமங்கள் தொல்லை தான் இருக்குது தான் செய்யும். கொஞ்சம் பாற்று நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு. பொதுவாக பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனைலாம் கொஞ்சம் மனசுக்கு ஒரு கவலையும் ஒரு அமைதியும் கொடுக்க போகுது உங்களுக்கு. திருமணம் ஆகியுள்ள பெண்களுக்கு பார்த்தோன்னா கணவனும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சஞ்சய் சட்டம் ஏற்படும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அந்யோன்யம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைய போகுது உங்களுக்கு. வேலைக்கு சென்று வரும் பெண்கள்லாம் கொஞ்சம் அலுவலக பிரச்சனை சம்மந்த விஷயம் கொஞ்சம் கவலை அளிக்க போகுது உங்களுக்கு. சக ஊழியர்கள் ரொம்ப நெருங்கி பழகி தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அந்த பணி சம்மந்தமான இடைவெளியை விட்டு கொஞ்சம் பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. அதே மாதிரி அந்த வெயில் காலத்தை கொஞ்சம் உஷ்ண சம்மந்தமான உடல் உபாதை ஏற்படலாம், நரம்புத்தடை சம்மந்தம் உங்களுக்கு கைகால எல்லாம் ஏற்படலாம் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மருத்துவ சிகிச்சை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மாதம் அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி திருமணம் சம்மந்தம் வரணும் காட்டுக்கூடிய பெண்கள்லாம் கொஞ்சம் வரணும் மேலே கொஞ்சம் காலத்தாமம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட் ஏதாவது பரிகாரம் பண்ண கோயிலுக்கு போனால் நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணலாம், அது கொஞ்சம் சிறப்பாக முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனமாக கொஞ்சம் செலவு செய்யுங்க. என்ன செலவுன்னு செய்யணும்னு கொஞ்சம் யோசித்து ஒரு திட்டம் போட்டு பண்ணாலே உங்களுக்கு ஒரு கையிருப்பு இருக்க உங்களுக்கு. அதே மாதிரி அனாவசிய செலவுகளை கொஞ்சம் கண்டிப்பாக குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு. பிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் மற்றவங்களுக்கு எதுவும் அனுபவப்பட்டு தேவையில்லாம் உதவி பண்ண போய் தேவையில்ல பிரச்சனை மாட்டிக்கொள்ளாதீங்க. அதே மாதிரி தரைக்குறைவான உணவுகளை சாப்பிடாதீங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே அந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக போகும்போது உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 4ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும், 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும், 22ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும், 27ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான தினங்கள். இந்த தினங்களில் சில நல்ல விஷயம் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை இருந்தால் சுபமாக கண்டிப்பாக முடிய போகுது உங்களுக்கு. உடைய சந்திராஷ்டிரம் பார்த்திங்கன்னா சித்திரை 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம். இந்த தினங்களில் கொஞ்சம் அமைதியாக முக்கிய முடிவு எடுக்காமல் நல்லது உங்களுக்கு. மற்றபடி இந்த மிதுனத்துக்கு சித்திரை மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைதுன்னு ஒரு மாற்று கருத்துனா கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள். உங்களுடைய பணியத்தை கொஞ்சம் கவனமாக போதும். நன்றி, வணக்கம்.